இடைவேளைக்கு அப்புறம் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. உங்க கேள்வி என்னங்கிறத மேலே கொடுத்துருக்க லேண்ட்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சார் விளக்கமா பதில் சொல்லுவாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து ஆண்டாள் வாஸ்துப்படி மனையோ வீடோ வந்து கிடைக்கிறதுக்கு வந்து அது சார்ந்த டிப்ஸ் வந்து ஒவ்வொரு வாரம் நேர்களுக்காக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த வாரம் அது சார்ந்த டிப்ஸ் வந்து சொல்லுங்க சார். அந்த விதத்தில் பார்க்கும்போது இப்போ எளிய பாமர மக்கள் இப்போ நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து கீரை விற்க வருவாங்க ஒரு அம்மா, அல்லது பூ விற்க வராங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட போய் நம்ம ஒரு 5 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் வந்து பார்கெயின் பண்ணிக்கிட்டு அவங்கள போய் வந்து நம்ம வந்து 5 ரூபா இருக்கும், இதுக்கு போய் அவங்ககிட்ட போட்டுட்டு ரொம்ப அவங்ககிட்ட நம்ம என்னன்னா ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ என்னன்னா இது போன்ற ஒரு மனநிலையில் நம்ம வந்து இருக்கக்கூடாது. நம்ம பெரிய இப்போ நகை கடை போகிறோம், ஜவுளி கடை போகிறோம்னா அவங்ககிட்ட போய் வந்து இந்த அளவுக்கு பார்கெயின் பண்ணதில்லை, அவங்க கேட்குற காசை கொடுத்துட்டு வந்துடும். இப்போ என்னன்னா இது போன்ற ஒரு பாமர மக்கள் வந்து நம்ம பார்கெயின் பண்ணாமல் அவங்கள வந்து 5 ரூபான்னா அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மகிழ்ச்சியான அந்த ஒரு நம்ம அந்த ஒரு இதோட ஒரு நம்ம ஒன்றும் போது அந்த ஒன்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் வாஸ்துக்கூடிய மனைவி வீடு வந்து எளிதாக கிடைக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். ஒரு நேர் அழைப்பில் இருக்கேன், அவன்கிட்ட பேசுகிறேன். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்கள் பேருமா? ஹலோ ஹலோ, சொல்லுங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்கள் பேருமா? கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. எங்கேருந்துமா? சொல்லுங்கம்மா. உங்கள் பேர்? சார், என் பேர் தனலட்சுமி சார். சொல்லுங்கம்மா. என்ன கேள்விமா? ஹலோ, என்ன கேள்விங்கிறது தெளிவாக சவுண்டாக கேளுங்கம்மா. எனக்கு லோவா கேக்குது சார் நீங்க பேசுறது. சவுண்டு கேக்குதுங்களாம்மா? இப்ப கேக்குது, இப்ப கேக்குது. சரிங்கம்மா, கேளுங்கம்மா. சார், இந்த வாஸ்து சரியில்லைன்னா உடம்பு முடியாம போகுமா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு? கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா அதுல நம்பிக்கை இருக்காமா வாஸ்துல? இருக்கு சார், இருக்கு. இப்போ நம்ம உடல் சார்ந்து நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம வீட்டுடைய கிழக்கு தென்கிழக்கு பகுதியும் வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய ஒரு பகுதியா பிரச்சனைக்குரிய பகுதியா இருக்குமா? வட மேற்குங்களா? வடக்கும் மேற்கும் தென்கிழக்கு பகுதியுமா? நம்ம வீட்டுல தென்கிழக்கு பகுதியில என்ன அமைப்பு இருக்குமா? செப்டிக் டேங்க், டாய்லெட் கிழக்கு மூடப்பட்டு இருந்திருக்கலாம். இருக்கு. தென்கிழக்கு, இது வெஸ்ட் நார்த் வெஸ்ட்ல இருக்கு சார். நார்த் வெஸ்ட் கார்னர்ல ஒரு டாய்லெட் இருக்கு. ஓகேமா. அதாவது மறுபடியும் சொல்றோமா, அதாவது என்ன அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல தென்கிழக்கு பகுதி ஒரு பிரச்சனைக்குரிய பகுதியா இருக்கும். அந்த தென்கிழக்கு பகுதியில உள்முறை வெளிமுறை என்ன அமைப்பு இருக்குமா? சார், ஆக்சுவலி எங்களுக்கு வீடு 7 வீடு சார். கேப் கட்டி வச்சிருக்காங்க. என்னங்கம்மா? வாடகை வீடு 7 வீடு கட்டி இருக்காங்க சார், ஒரே இதுக்கு காம்பவுண்ட்குள்ள. சரிங்கம்மா. எனக்கு என்னன்னா 2 சைடு இடம் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா வீட்டுல அப்பப்ப உடம்பு முடியாம போயிருது. அது அந்த வாஸ்து ரீசன் நடக்குது. ஏன்னா இது சவுத் ஃபேசிங்ல இருக்கு. சரிங்க. நல்ல விஷயமா. அந்த விதத்துல பாக்கும்போது நான் உங்களுக்கு நீங்க காமாட்சியம்மன் வழிபாடு பண்ணுங்கம்மா, நல்ல மாற்றம் இருக்கும் உடல்நிலையிலமா. என்ன கடவுள் சார்? காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயில்மா. ஓகே சார். பௌர்ணமி தினத்துல வந்து நவாவரண பூஜையில கலந்துக்கோங்க. நைட் 9 மணில இருந்து 1 மணி வரைக்கும். அது கட்டணம் எதுவும் கிடையாதுமா. நீங்க போயிட்டு வாங்க, நல்ல மாற்றம் ஏற்படுமா. சரிங்களா? ரொம்ப நன்றிமா. உங்க உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது வாழ்த்துக்கள்மா. ஆண்டாள் வாஸ்துப்படி வீடு அமைகிறதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கு சார். இப்போ ஆண்டாள் வாஸ்துப்படி ஒரு வீட்டுல வந்து இருக்கும்போது நமக்கு வந்து பணங்கிறது வந்து பண நிறைவு வந்து நம்ம பெற முடியும். இப்போ ஆண்டாள் வாஸ்துப்படி வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா பண நிறைவு வந்து நம்ம அந்த இடத்துல வந்து எப்படி எந்த மாதிரியான பண நிறைவு வந்து நம்ம அடைய முடியுமா? அதை பத்தி கொஞ்சம் நேரில் கண்டிப்பா. இந்த விதத்துல வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ப என்ன பண்ணுவோம், அந்த பண நிறைவு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அடைய முடியும். அனாவசியமான பணங்கள் வந்து நமக்கு வந்து வராது. அதாவது எப்படின்னா ஒரு நம்ம அந்த வீட்டில் நம்ம வசிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை முறை வந்து ஒரு ஒழுக்கமான ஒரு வரையறுக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கை முறைகளே வந்துடும். பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலாக திகழக்கூடியதாக இருப்போம். இந்த இடத்துல மன நிறைவு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான இந்த இடத்துல கவனம் கொள்ளலாம். அந்த நம்ம வந்து ஆண்டாள் வாஸ்துப்படி வீட்டில் நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு மன நிறைவோட வாழ முடியும் அப்படிங்கிற என்னால் உறுதியாக உங்களுக்கு வந்து உறுதிட்டு சொல்ல முடியும். அது போன்றது வந்து வீட்டில் வாழும்போது பார்த்தீங்கன்னா, மன நிறைவோட நம்ம வந்து பேசிக்காக நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆயிருவீங்க. அப்படிங்கும் பணம் உங்களால் ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஈர்க்கப்பட்டுரும். நீங்கள் வந்து பணத்தை நோக்கி நீங்கள் போகாமல் பணம் வந்து உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புங்கிற ஏற்படுவீங்க. ஓகே சார். ஒரு நேர் அழைப்பில் இருக்கேன், அவங்கள்ட்ட பேசுகிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கங்க. சொல்லுங்க. வணக்கம்மா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்கள் பேருமா? ஹலோ, சொல்லுங்கம்மா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? உங்கள் பேருமா? மதுரையிலேருந்து பேசுகிறோங்க. பேர் சாந்திங்க. சொல்லுங்கம்மா. வடக்கு பக்கங்க ஒரு லெட்டின் பாத்ரூம் தனியாக எடுப்போம். வீட்டுக்குள்ளே உள்ள ஏற்கனவே ஒன்று இருக்குங்க. சரிங்கம்மா. வெளியில ஒன்று எடுப்போம்னு சொல்லி எடுத்தவங்க, அது முடிக்கவே முடியலங்க. சரிங்கம்மா. சார் ஏற்கனவே வந்து பார்த்து நம்மளுக்கு வந்திருக்காங்க. சரிங்கம்மா.
அவங்க சொல்லிதான் பண்ணோம். அத சரிங்கம்மா. நம்ம சொக்கலிங்க அண்ணன் வந்திருக்காங்க எங்க வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு. ரொம்ப சந்தோஷமா. சரிம்மா. அது முடிக்கவே முடியலங்க. எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருக்குங்க. இப்படி ஹாஸ்பிட்டல்ல அது வந்து ஒன்றும் சரியாகலைங்க. சரிங்கம்மா. வீட்டுல ஏதாவது கோளாறு இருக்குமான்னு கேட்போம் நாங்க போட்டோங்க. நல்ல விஷயமா. காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களாமா காஞ்சிபுரம்? போயிருக்கேங்க சார். சார் சொல்லி போயிட்டு வந்திருக்கோம். பாப்பா கூட்டு போயிட்டு வந்திருக்கேன். ஓகேம்மா. உடல் சார்ந்தும் போதுமா அப்ப நம்ம வீட்டுல வந்து வடமேற்கு நீங்க வந்து கரெக்டா இன்னும் கொஞ்சம் நீங்க செக் பண்ணிக்கோங்க. கரெக்டா வந்து சார்ட்ட கூட இன்னும் 2 டவுட் நீங்க கேட்டுக்கோங்க. கரெக்டா அந்த போய் இன்னும் நீங்க முழுசா பண்ணிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதை வந்து அப்படிங்களா? வடமேற்குல சின்ன கொஞ்சம் இடம் தான் சார் சொன்ன மாதிரி காலி இடம் விட்டுருப்பாங்க. அதாம்மா நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க இன்னொரு வாட்டி நீங்க கூப்பிட்டு வச்சு நல்லா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் மதுரையில வந்து இன்னும் நாகராஜன், பாண்டியராஜன், நம்ம ஆண்டலவாசன் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்னா கூட அவங்க ஃப்ரீயாவே வந்து உங்களுக்கு அந்த தவறை வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க கரெக்டா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்கம்மா. சரிங்களா? சரிங்க சார். சரிங்க சார். நீங்க ஆபீஸ் போன் போட்டுக்கலுங்க. அங்க நம்ம ஆண்டலவாசன் நிபுணர் இருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா கரெக்டா நல்லபடியா பண்ணி கொடுப்பாங்கம்மா. சரிங்க சார். சரிங்க சார். ரொம்ப நன்றி சார். உங்க ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். ரொம்ப சந்தோஷம். அன்பான வாழ்த்துக்கள். நல்லா சொல்றீங்க. வாழ்த்துக்கள் சார். ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நன்றிம்மா. சரிங்க சார். சரிங்க சார். நன்றி சார். சரிங்க சார். ஓகே. தேங்க்யூ. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் வந்து நேயர்களுக்கு வாஸ்து சார்ந்த வந்து டிப்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கு சார். இந்த வாரம் அது சார்ந்த டிப்ஸ் வந்து சொல்லுங்கள் சார். அந்த விதத்தில் பார்க்கும்போது இப்போ ஆண்டாள் வாஸ்துப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வாஸ்து சார்ந்து அப்படிங்கிற ஒரு எளிமையான டிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து டாய்லெட்டுக்கு மேலே வந்து இந்த டம்ப் பண்ணி அந்த இடத்துல ஒரு பொருள்லாம் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா மொத்த இடத்துல டாய்லெட் போடும்போது பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பகுதியில் பெட்ரூம், அது பக்கத்தில் வந்து டாய்லெட் போடுற மாதிரி வடமேற்கு பகுதியில் போடுற மாதிரி இருக்கும். இப்படி போடக்கூடிய டாய்லெட்டுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோ ரூஃபாக போட்டு அந்த இடத்துல தேவையில்லாத பொருட்கள் வந்து வீட்டில் போட்டு வச்சிடும். தேவையில்லாத யூஸ் பண்ணாத பொருட்கள் போடுறதுக்காக அந்த அந்த டம்ப் பண்ணி அந்த இடத்துல போட்டு வச்சுருவாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ரூஃபை வந்து அகற்றி விட்டு அந்த பொருட்களை வந்து வெளியில கொடுத்து வந்து நல்ல பயன்களை கொடுக்குங்க. பொதுவாக நம்ம வீட்டில் வந்து ஒரு 90 நாட்களுக்கு மேலே தேவையில்லாத பட்டுப்புடவைகளாக இருந்தாலும் சரி, வேற நம்ம யூஸ் பண்ணாத பொருட்கள் வந்து வீட்டில் வச்சிருக்கே வந்து ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான தாட்ஸை வந்து கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வீட்டில் வந்து நம்ம சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இந்த இடத்துல எந்த செலவும் கிடையாது. தேவையில்லாத பொருட்கள் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் வெளியில கொடுத்துருங்க. அது வந்து உங்களுக்கு அடுத்த கட்டம் பிரயாணப்படுறதுக்கு நல்ல ஒரு பயனா இருக்குங்க. இன்றைய வாஸ்து டிப்ஸை எடுத்துக்கோங்க. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வடமேற்கு மூலையில் வந்து என்ன இருக்கலாம்? வடமேற்கு மூலையோட சிறப்பு பற்றி சொல்லுங்கள் சார். வடமேற்கு பகுதி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுடைய மொத்த பகுதியில் வந்து அந்த இடத்துல வந்து பெட்ரூம் அமைக்கலாம். அந்த இடத்துல பெட்ரூம் அமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர கெஸ்ட் வராங்க அல்லது வீட்டோட பெண்கள் வந்து குழந்தைகள் வந்து தூங்குவதற்கு வந்து நல்ல அமைப்பு வந்து அந்த இடம் பார்த்தீங்கன்னா அது சார்ந்து பார்க்கும்போது வீட்டோட மொத்த இடத்துல வெளிப்பகுதியில்னு பார்க்கும்போது வடமேற்கு பகுதி வடக்கு பகுதியில் வந்து செப்டி டேங்க் அமைச்சுக்க நல்ல பலன்களை கொடுக்கும். இது போன்ற ஒரு அமைப்பில் இருக்கும்போது வடமேற்கு பகுதி இது போன்று அமைச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து கார் செட் எதுவும் போடாமல் அதை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிற வந்து நல்ல பலன்கள் கொடுக்குங்க. இன்னைக்கு வந்து நேயர்களுக்காக ரொம்ப ஒரு அற்புதமான தகவல், அது சார்ந்த டிப்ஸ் வந்து நேயர்களுக்காக நிறைய விஷயம் பேசுனீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திண்டோல் மணிவண்ணா உன் சேவடி செவிதிரு காப்பு. எல்லா மக்களும் செல்வ செழிப்பு பெற்று அன்பான வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்த்துக்கள்.